ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து கோவில். எதுக்கு கோவில் போகணும், கோவிலில் என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ நார்மலாக நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், கடவுள் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இந்த மாதிரி அசைகிற பொருளில் இருப்பார், அசையாத பொருளில் இருப்பார், எல்லாத்துலேயும் இருப்பார், எண்ணில் இருப்பார், உங்களில் இருப்பார், எல்லாத்துலேயும் இருப்பார்னு சொல்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கடவுளை ஏன் கோயிலுக்கு தினமும் போகணும்? ஔவையார் கூட சொல்லியிருக்க, ஆலயம் தொழுதல் நன்று சிறந்தது. எதுக்கு? இங்கேயே இருக்கார், நான் இங்கேயே உட்காந்துட்டு நான் என்னோட பூஜை ரூமில் சுவாமியை வேண்டிக்கலாம், இல்லை நான் வந்து நினைக்கிற இடத்துல எல்லாம் வேண்டிக்கலாம். எதுக்கு அந்த கோயில் அப்படின்னு ஒன்று அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த காலத்தில் வந்து ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கியமான ஒரு கலை வந்து கட்டடக்கலை. ஸோ நம்ம ராஜாக்கள் மற்றவ எல்லாருமே வந்து ஆயக்கலைகள் 64 மிக தேர்ச்சி பெற்றவர்கள். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஊரில் வந்து ஃபஸ்ட்டு கோயில் கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊரில் எந்த இடத்துல ஹையஸ்ட் மேக்னெட்டிக் பவர் இருக்கோ அந்த இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மலாம் வந்து ஒரு போர் போடணும் அப்படின்னா தண்ணியை செக் பண்ணி எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த கோயிலை கட்டுவாங்க. ஸோ இந்த கோயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீடெல்லாம் பார்த்தோன்னா எடுத்த உடனே கதவை திறந்தோடனே டோர் இல்லையா, மெயின் டோர். பட் கோயில் அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு வாசலில் வந்து அந்த கோபுரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கோபுரத்துக்கும் அந்த கர்ப்பகிரகத்துக்கும் நடுவில் பிராகாரம்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் தான் சுவாமி இருப்பார். என்ன இந்த கோபுரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கோபுரத்தோட ஆர்கிடெக்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு மாதிரி அது ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஆட் நம்பர்ஸில் இருக்கும். 5 படி, 7, 11 இல்லை 13 அந்த மாதிரி பேஸ்டு ஆன் த டெம்பிள்ஸ் ஆர்கிடெக்சர். ஏன் இந்த ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஏன் இத்தனை கவுண்ட் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கோயிலை ஃபஸ்ட்டு கட்டிட்டு தான் ஊரையே நிர்ணயிப்பாங்க. அதனால தான் நம்ம பார்த்தோன்னா வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கோயிலை சென்டராக வச்சுட்டு கோயிலை சுற்றி அந்த ஊரை அமைப்பாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கோயிலினுடைய கோபுரம் உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு ஊர் பெருசாக இருக்கும். கோயில் கோபுரம் சின்னதாக இருந்தால் ஊர் சின்னதாக இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம எல்லா ஊருமே காஞ்சிபுரமாக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், எந்த ஊராக இருந்தாலும் கோயிலை சுற்றி மையமாக வச்சு தான் அந்த ஊரே நிர்ணயிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோயில் கோபுரம் கட்டும்போது நம்ம பார்த்தோன்னா, நம்ம எல்லாரும் வெளியில் இந்த பெயிண்டிங், ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் பார்க்குறோம். அது தவிர மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த காப்பரில் கலசம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, செப்பில். ஸோ இந்த காப்பர் கலசம் வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கருங்காலி கட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த காப்பர் கலசம் வச்சு நவதானியங்கள், வரகு இதெல்லாம் போட்டு அதை வந்து கவர் பண்ணிடுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காப்பருக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு, காந்தத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி காப்பருக்கு உண்டு. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் ஊருக்கெல்லாம் இடிதாங்கியாக இருக்கக்கூடியது கோயில். ஏன்னா இந்த காப்பரும் இந்த நவதானியங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா, இடி ஒரு இடத்துல விழருது அப்படின்னா அதை வந்து வாங்கின்றோம். ஸோ அந்த இடி வந்து ஊர் மேலே விழாது, ஊர் ஜனங்க மேலே விழாது. ஸோ அதனால தான் வந்து கோயில்களில் வந்து அந்த காப்பர் வைக்கிறது. இன்னொன்று, அந்த காப்பரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கருங்காலி கட்டைக்கு கீழே காப்பரில் செப்பு தகடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எந்திரம்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதில் வந்து 51 தேவதைகளினுடைய மந்திரம் இருக்கும். நடுவில் அது எந்த கோயிலோ அந்த கோயிலினுடைய தேவதையினுடைய மூல மந்திரம் இருக்கும். இப்போ சிவன் இருக்காருனா சிவனினுடைய மூல மந்திரம், விஷ்ணு இருக்காருனா விஷ்ணுவினுடைய மூல மந்திரம், அம்பாள் இருக்கானா அம்பாளினுடைய மூல மந்திரம் பதிச்சு அதை வைப்பாங்க. இது என்ன அப்படின்னா, மந்திரத்துக்கு ஒரு பவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் செப்புக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அதனால தான் அதை வைக்கிறோம். இது எப்படி நான் வந்து சொல்லணும் எக்ஸாம்பிளாக அப்படின்னா, இப்போ நீங்கள்லாம் வந்து நான் வந்து உங்களை வந்து ஜெர்மனி கூட்டின்னு போகிறேன், இல்லை ஃப்ரான்ஸ் கூட்டின்னு போகிறேன். ஈஃபில் டவர் எப்படி பார்க்குறோம்? யாராவது ஈஃபில் டவரை பார்த்து அப்பா முருகா சண்முகா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இருக்கிறதுலையே பெரிய எவ்வளோ பெரிய ஒரு உயர கோபுரமாக அது கட்டப்பட்டிருந்தாலும் அதை பார்த்து நம்ம யாரும் அதை வந்து வணங்க மாட்டோம். எம்பையர் ஸ்டேட் வாட் எவர் பி இட். ஆனால் கோபுரத்தை பார்த்த உடனே அம்மா தாயே பரதேவதையே முருகா சண்முகா அப்படின்னு கன்னத்தில் போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த மந்திரங்களினுடைய சக்தி ஈர்க்கும்.
அதனால தான் கோபுர தரிசனம் கோடி பாப்ப விமோச்சனம், சிவ தரிசனம் ஜென்ம பாப்ப விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கோபுரத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறோம், மற்ற ஸ்டாச்சூஸ் மற்ற பில்டிங்ஸை பார்த்தா நம்ம அதை பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஸோ இந்த கோபுரம் தாண்டி உள்ளே போகிறோம். உள்ளே போனால் பிராகாரம். பிராகாரம் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா 5-7 பிராகாரங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது இந்த காலத்தில் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், சுகர், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி. ஸோ இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம், காலையில் எடு, ஒரு பேண்ட்டை போடு, ஷர்ட்டை போடு, ஷூ ஷாக்ஸை போடு, ஓடு, வாக்கிங் 45 minutes, 1 hour, 2 hour அப்படின்னு. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. தினம் சாயங்காலம் கோயிலுக்கு போவாங்க. இந்த 7 பிராகாரமும் 5 பிராகாரத்தை சுற்றி வந்தால் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்ததுக்கான எஃபெக்ட். ஸோ என்ன அப்படின்னா உடல் ரீதியாக நல்லா தெம்பாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இந்த நம்ம பாட்டி தாத்தாவை விட யாரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் தட். அடுத்தது அதை தாண்டி கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னா கோயில் கர்ப்பகிரகம். இந்த கோயில் கர்ப்பகிரகத்தை பார்த்தோம் அப்படின்னா இருட்டாக இருக்கும். ஏன் அது இருட்டாக இருக்குது? இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து லைட் போடுறோம், எதுவும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் எல்இடி லைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ கோயில் கர்ப்பகிரகத்துலேயும் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கோபுரத்தில் போடுறோம், பிராகாரத்தில் போடுறோம். ஏன் கர்ப்பகிரகத்தில் லைட் போடுறதில்ல அப்படின்னா, கர்ப்பகிரகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து விக்கிரகம் வைக்கிறோம். அந்த விக்கிரகம் வைக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நவதானியங்கள், இந்த காப்பர், நான் சொன்ன மாதிரி செப்பு தகடு, மந்திரங்கள் பதிச்ச தகடு, இது எல்லாத்தையும் வைப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். நல்ல காந்த சக்தி வந்து, அதாவது பாசிட்டிவிட்டி வந்து அட்ராக்ட் ஆகி இருக்கும். ஸோ அது ரேடியேட் ஆகணும் அப்படின்னா பிளாக்காக இருக்கணும். பிளாக் ஆல்வேஸ் ரேடியேட்ஸ் ஹீட் அண்ட் அதர் திங்ஸ். கருப்பு எதுவுமே அதான் பண்ணும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கருப்பு பட்ட உடனே அது வெளியில் நமக்கு ரேடியேட் ஆகும். ஸோ அது வாசலில் நிற்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா, கோயில் ஒரு கோயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கருங்கல் எடுத்து சிற்பி வந்து செலவடிப்பார். ஏன் கருங்கல்? எந்த கல்லில் வேணால் பண்ணலாம், மரத்தில் பண்ணலாம். கருங்கல் ஏன் அப்படின்னா, கருங்கலை நீங்கள் அடிக்கும்போது பார்த்துருந்தா தெரியும், அதுலேருந்து நெருப்பு வரும். இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவர், அதை சிம்பாலிக்காக சொல்கிறது தான் வந்து இந்த கருங்கல். ஸோ இந்த கருங்கல்ல சிலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி கொண்டு போய் வைப்போமா அப்படின்னா கிடையாது. அதுக்கான தைலங்கள்லாம் தடவி ஒரு மண்டலம் அதை வச்சு தினம் அதுக்கு ஹோமம் பூஜைகள் எல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் அப்படிங்கிற நாளில் தான் அந்த தெய்வத்தை கொண்டு போய் அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ணுவோம். ஸோ இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா யாகசாலை வெளியிலேயே நடத்துவாங்க. நிறைய பண்டிதர்கள், வேத விற்பனர்கள்லாம் உட்காந்து அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஹோம குண்டம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கலசம் இல்லை குடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தண்ணி தூக்குற குடம், அந்த குடங்கள் வந்து நூலால் சுற்ற பெற்றிருக்கும். இப்போ நீங்கள் இது வந்து வீட்டில் நீங்கள் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணால் கூட பார்க்கலாம். வாத்தியார் காலையில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா குடத்தில் உட்காந்து நூல் சுற்றுவார். இது ஏன் சுற்றுறோம்? இப்போ நம்ம வீட்டில் வந்து 60ஆம் கல்யாணம், சஷ்டப்த பூர்த்தி, இல்லை 70 பீமரத சாந்தி, இல்லை 80 சதாபிஷேகம், இல்லை கனகாபிஷேகம், இதெல்லாம் பண்ணும்போது பாருங்கள் அந்த நூல் சுற்றுவாங்க. எதுக்கு அப்படின்னா, நூலுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, இட் கேரிஸ் த சவுண்ட், இட் டிரான்ஸ்மிட்ஸ் த சவுண்ட் அண்ட் வேவ்ஸ். இதை எப்படி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியும்? எல்லாரும் ஸ்கூல் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். 11th 12thலாம் வி ஹேவ் சம்திங் கால்ட் ரெசனன்ஸ். அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்படி அடிச்சுட்டு அந்த நூலில் வச்சா அந்த நூல் வந்து இப்படி வைப்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா, இட் கேரிஸ் த சவுண்ட் அண்ட் வேவ்ஸ். அந்த இன்னொன்று ஒரு இது வந்து அந்த காலத்தில் விளையாடுவாங்க. இந்த ரூமில் ஒருத்தர் நிற்பார், தீப்பெட்டியில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு நூல் கட்டியிருப்பார். அந்த ரூமில் ஒருத்தர் நின்று அந்த பக்கம் தீப்பெட்டியில் ஃபோன் பேசுகிற மாதிரி விளையாடுவோம். ஆனால் உண்மையிலேயே அது கேட்கும். ஏன்னா அந்த நூலுக்கு வந்து சத்தத்தை கேரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஸோ இந்த மாதிரி அந்த குடத்துல நூல் சுற்றி வச்சு அந்த வேத விற்பனர்கள்லாம் வந்து மந்திரம் சொல்ல 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 இந்த நூல் மூலமாக அந்த மந்திரத்தினுடைய பவர் வந்து அதுக்குள்ளே இருக்கிற தண்ணிக்கு போகும். ஸோ நார்மலாக ஒரு பிளெயின் வாட்டர் பிகம்ஸ் மந்திரங்கள் சொல்லி அது மந்திர தண்ணியாக மாறும்.
ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹோம குண்டத்துலேருந்து ஒரு தர்பை வந்து கோயில் கர்ப்பகிரகம் வரைக்கும் கட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த தர்பையும் சவுண்டை கேரி பண்ணும். ஸோ இங்கே சொல்கிற மந்திரங்கள் தினம் 48 நாள் யோசிச்சு பாருங்க, தினம் சொல்ல 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 அந்த மந்திரத்தினுடைய உரு வந்து வெறும் கருங்கல்லாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உண்மையிலேயே ஒரு தெய்வ சக்தியோட அந்த சக்தி மொத்தமும் அந்த கருங்கல்ல ஏறிடும். ஸோ இந்த கும்பாபிஷேக நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹோமங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொடை தண்ணியை எடுத்துட்டு போய் தான் அந்த தெய்வத்தை மேலே ஊற்றுவாங்க. கும்பத்தில் இருக்கக்கூடிய அபிஷேக தண்ணியால் இதை பண்ணுறதுனால தான் அதுக்கு கும்பாபிஷேகம். ஏன்னா அது வெறும் தண்ணியில் பண்ணலை, அது மந்திர தண்ணியாக மாறின தண்ணியை வச்சு நம்ம பண்ணுறது. ஸோ இந்த கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம அதை பிராண பிரதிஷ்டை பண்ணிடுறோம். ஸோ அந்த பவர் அந்த தகடுலையும் அந்த கருங்கல்லுலேயும் இருக்கக்கூடிய சக்தி மொத்தமும் நமக்கு வந்து சேரணும். அப்படிங்கிறதுனால தான் கருவறை அந்த கர்ப்பகிரகம் வந்து எப்பயுமே இருட்டாக வச்சுருப்பாங்க, பிளாக்காக இருக்கும், கருங்கல்ல தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்துக்கு சொல்லிட்டேன், பிராகாரத்தை சுற்றி வர்றது. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. என்ன பண்ணுவோம், சுற்றி வருவோம், சுவாமியை வேண்டிப்போம். அந்த சுவாமியை வேண்டிக்கிறதே சுவாமி முன்னாடி நம்ம நின்று பேசும்போது அவர்கிட்ட வந்து இப்படி கையெடுத்து நம்ம வணங்கி நிற்கும் போது அவரினுடைய அந்த பாசிட்டிவ்னஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ரேடியேட் ஆகி நம்ம உடம்பு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எமோஷ்னலாக we will become more stable. ஸோ இந்த மாதிரி இப்படி கை இப்படி வைக்கிறதே என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இப்படி கை ஹிருதயத்துக்கு முன்னாடி இப்படி வைக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ பகவான் என்ன நினச்சிப்பார் அப்படின்னா ஹிருத் புண்டரீகம், புண்டரீகம்னா தாமரை. ஸோ இதயம் அப்படிங்கிற அது தாமரை மாதிரி இருக்கிறதுனால அந்த தாமரையில் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்றதுனால அவருடைய அருள் நம்ம மேலே ஃபுல்லாக பட்டுடும். ஸோ இந்த இடத்துல இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, சரி இப்போ இதுக்காக நான் கோயிலுக்கு வரணுமா அப்படின்னா இல்லை. இதை பூஜாரையில் உட்காந்து நான் பண்ண முடியாதா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், எல்லா எந்திரங்களும் இருக்கும் ஆற்றுல பூஜாரையில் எல்லாம். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆற்றுல உட்காந்தோம் அப்படின்னா ஒரு பெல் அடிக்கும், டெலஃபோன் அடிக்கும், மொபைல் ஃபோன் கத்தும், வேறு யாராவது வந்து போவாங்க, வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்மளை மனசை வந்து சிதறடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி நடக்கும். ஆனால் இப்போ கோயிலில் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஒன்லி ஒன் மைண்டட், we will be focused. ஒன்லி நம்மளுடைய அட்டென்ஷன் என்ன அப்படின்னா கோபுரத்தை தாண்டி உள்ளே போகணும், கர்ப்பகிரகத்தை சுவாமியை பார்க்கணும், வேண்டிக்கணும், கர்ப்பகிரகத்துலேருந்து வெளியில் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வரணும். அப்படி வரத்தே ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து சுப்ரபாதம், அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகளோ இல்லை சாஸ்திரிகளோ வந்து தினம் ஒரு வேத மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பான். அந்த இடத்துல வேதங்கள் சொல்ல 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 அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக the energy will be only positiveness. இதனால தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது. ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபிசிக்கலி we are becoming fit. வாக்கிங் எல்லாம் தேவையில்லை, 5 பிராகாரமோ 7 பிராகாரமையோ நம்ம சுற்றி வந்தோம்னா we are fit. Emotionally we are more stable when we stand in front of the God and observe all the positiveness within us. மூணாவது, வெளியில் வந்தோன்னே என்ன பண்ண போகிறோம், கொடிமரத்தில் நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொடிமரத்துக்கிட்ட ஏன் நமஸ்காரம் பண்ணணும், அதோடைய தாத்பரியங்கள் என்ன அப்படின்னு. ஸோ இதனால தான் வந்து நம்ம பெரியவர்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆற்றுல கூட பாட்டி தாத்தா இப்போ உயிரோடு இருந்தானா தினம் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்காவது போயிட்டு வருவா. அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ, ஏன்னா அவளுக்கு வந்து அது ஒரு பழக்கம், அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அவங்க வாழ்க்கையெல்லாம் ஸ்மூத்தாக ரொம்ப ஹெல்த்தியாக போனதுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். சயின்டிஃபிக்கலி ஆல்சோ, நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவலி. இன்ஃபேக்ட் அந்த காலத்துலலாம் சொல்லுவாள் கோயில் இல்லாத ஊரில் குடியே இருக்கக்கூடாது அப்படின்பா. ஏன்னா இடிதாங்கிறதுல வந்து நம்மளை காப்பாற்றுறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களை நமக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், நேர்மறை எண்ணங்கள் வந்து நமக்கு நிறைய வரணும் அப்படின்னா கோயிலுக்கு போனால் அது தானாக வரும். Because outside the world, if you are in your home or if you are in somewhere place, மந்திர ஜபங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் அப்போ கூட என்னென்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை ஓடும், இல்லை வீட்டில் யாராவது நடப்பா, அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல், சிந்தனை எதுவுமே சிதறாமல் பகவானை மட்டும் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பட் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக சரணாகதியோட அவரை நினச்சி அந்த ஒன் மைண்டட் ஃபோக்கஸாக பண்ணக்கூடிய ஒரே இடம் கோவில் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோவில் கோபுரங்கள் ஏன்,
அதை ஏன் நம்ம பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுறோம், பிராகாரங்கள் எதுக்கு, அதனால என்ன பலன், கருவறை எதுக்கு கருப்பாக இருக்குது, கும்பாபிஷேகம் ஏன் பண்ணுறோம், இதனால் நமக்கு தினம் கோயிலுக்கு போகிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமே இந்த காலத்து ஜென்ரேஷன் குழந்தைகளோ இல்லை யாரான கேட்டால் எதுக்கு தினம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சயின்டிஃபிக் பேக்ரவுண்டோடு நம்ம சொன்னோம் அப்படின்னா டெஃபினெட்லி எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு we will start going. So every day please visit the nearest temple and observe all the positiveness in your life. Thank you. நன்றி. நான் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன்.